ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தென்றல மேலே பேசு கதையில் கலாமா வந்து அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் இன்னைக்கு அந்த ஆள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சரிம்மா நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன்னு ஆளுங்களும் சொல்கிறாங்க. அப்போது வந்து இளமதி என்ன கேட்குறாங்கன்னா கலாமாண்ட, என்ன கலாமா நீங்கள் உங்கள் ஆளுங்க கையில் இன்னும் அந்த மோகன் கிடைக்கல போல இருக்கு அப்படின்றாங்க. நான் எப்படி பண்ணமோ நான் அதை பார்த்துக்கிறேன். இன்னைக்கு எப்படியாச்சு நம்ம பரமனை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும். அவன் இன்னைக்கு துபாய்க்கு போயே தீரறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் அந்த மோகன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருனவோ அவருடைய குழந்தைய கடத்திட்டாங்கங்க வாபஸ் வாங்காதனால. அப்புறமா இளமதி வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மோகனுடைய வீட்டில் இருந்து அந்த குழந்தையினுடைய அம்மா வந்து இளமதி இளமதி குழந்தைய காணுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில தாமா குழந்தை விளையாடிட்டு இருந்தது, இப்போ பார்த்தா காணுமா அப்படின்றாங்க. உடனே இளமதி நினைக்கிறாங்க இது கலாவுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கலாமா தயவு செய்து சொல்கிறேன் அந்த குழந்தைய விட்டுரு, என்ன மோகன் கிடைக்கலன்னதும் அந்த குழந்தைய தூக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு இளமதி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு வந்து ஜெயிலில் இருந்து பரமு வந்தே ஆகணும், அவன் இன்னைக்கு துபாய்க்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இளமதி என்னன்னா அதெல்லாம் அந்த குழந்தைய கொடுத்துரு, மோகன்லாம் வரமாட்டாரு அப்படின்றாங்க. இங்கே பாரு உன்கிட்ட பேரம் பேசுகிற டைமு இது இல்லை, நீ என்கிட்ட பேசாத, நான் தான் இந்த டைமில் பேசணும். ஒழுங்காக அந்த மோகனை வந்து நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அவனை கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கலாமா சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மோகனுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, மோகன் நீங்கள் இனிமேல் தாமதிக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் போய் என்னை வாபஸ் வாங்க சொல்கிறீங்களே அப்படின்றாரு. இல்லை நான் எதுவும் சொல்கிறதா இல்லை, ப்ளீஸ் மோகன் நீங்கள் போயிட்டு வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் சரிங்கம்மா நான் போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா கலாமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள் பரமனை வெளியே எடுக்கிறதுக்காக என்னென்ன ரூல்ஸ் எல்லாமே இருக்கோ அதை ஃபார்மாலிட்டியெல்லாம் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் அந்த மோகன் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கலாமா. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க கலாமா. வந்து பரமனை பார்த்து, பரமு நீ கவலைப்படாதடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்றைக்கே உன்னை நான் வந்து வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்றாங்க. எப்படிம்மா முடியும் அப்படின்றாரு பரமன். அம்மா சொன்னது தான், உன்னை வெளியே கொண்டு வரேன் பாரு அப்படின்றாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உடனேயே அந்த மோகன் வராரு. மோகன் வந்ததும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பரமன் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, யோ என்னையா நீ தான் அவன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக ஃபுல் எவிடன்ஸ் வச்சுருக்கிறியே, என்ன அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்றாரு. ஏன் உன்னை யாராவது அடிச்சு கிடிச்சு மிரட்டினாங்களா வாபஸ் வாங்கிக்கோன்னு சொல்லி அப்படின்னும் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. உடனே அதெல்லாம் இல்லை சார், நான் வந்து பரமன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்குறாரு. வாபஸ் வாங்கும்போது கலாமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே உக்காந்துட்டு இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே இளமதிக்கு கால் பண்ணி, நான் சொன்னேன்ல எப்படியாச்சும் நான் பரமனை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இளமதிக்கிட்ட சொல்கிறாங்க. பரமங்கிட்டேயும் சொல்கிறாங்க, பரமு அம்மா தான் உன்னை வெளியே கூப்பிட்டு வந்துடுவேன், நீ பயப்படாதன்னு சொன்னேன் இல்லடா, பற்றியா உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன் பற்றியா, இப்போவாது தெரியுதா அம்மாவோடைய இதுவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா பரவாயில்லம்மா சூப்பர்மா, உங்களா மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு பரமனும் சொல்கிறாருங்க. இளமதிக்கு பாவம் அந்த குழந்தைய வச்சு பரமனை வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்கங்க இந்த கலாமா பண்ணுற சதியில். இன்னைக்கு வந்து பரமன் வந்து துபாய் போகிறாரு. ஆனால் இளமதிக்கு அவர் துபாய் போகிறது பிடிக்கவே இல்லை, எப்படியாச்சும் பிரிக்கணுன்ற நோக்கத்தோடவே இருக்காங்க. நர்மதா கிட்டேயும் சொல்கிறாங்க, அத்தை இது மாதிரி பண்ணிட்டாங்க, நான் கேஸ் வாபஸ் வாங்கிட்டேன் நர்மதான்றாங்க. ஏன் இளமதி நீ வாங்க சொன்ன மோகனை அப்படின்னு நர்மதாவும் திட்டுறாங்க. அத்தைக்கு தான் தெரியுமே அத்தையை பற்றி, எங்கள் 2 பேரை பிரிக்கிறதுலையே அவங்க குறிக்கோளாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கிட்ட இளமதி புலம்புறாங்கங்க. இதுதான் இன்னைக்கு நடந்தது. நாளைய கதையில் மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய் பாய்.